ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு இயற்கையை பற்றின ஒரு கண்ணோட்டத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் வாழ்ந்த வாழ்க்கை இருக்குது இல்லையா, அது அப்படியே அற்புதமானது. இன்னும் பார்க்க போனாக்கா அது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையிலே நாம் எல்லாருமே பறந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எதையோ ஒன்று தேடி 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 நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் இல்லையா. ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை. பண்டமாற்று முறை இருந்தது. அழகாக விறகடுப்பில் சமைச்சாங்க, மண்பானை தண்ணீரை குடித்தாங்க. நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாமே அவங்களே உண்டாக்கிக்கினாங்க. அதாவது நெல்லெல்லாம் அவிச்சு அரிசியெலாம் உரலில் வச்சு இடித்து அதில் சமைச்சாங்க. அதே மாதிரி மிளகாய் மல்லி இதெல்லாம் அம்மியில் அரைச்சி குழம்பு வச்சாங்க. இது எல்லாமே நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. நம்ம அனுபவித்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததில்லை இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றின ஒரு வீடியோவை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், அதாவது இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் அதுவும் இந்த விவசாயம் பார்க்குறவங்களையெல்லாம் ரொம்பவே வேறு வேலை பார்க்குறவங்க கிண்டல் பண்ணுவாங்க. என்னது விவசாயம் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி. அது ஒரு காலம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ விவசாயம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஆர்வமாக கேட்போம். உங்கள் தோட்டத்தில் என்னெல்லாம் பண்ணுறீங்க, எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாருமே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுறதுக்கு ஆசைப்படுறோம் இல்லையா. எங்கேயோ பார்த்தோம், எங்கேயோ கேட்டோம் அப்படின்லாம் இல்லாமல் இப்போ நாமளே அந்த மாதிரி வாழ்ந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணம் இன்றைய தலைமுறையினருக்கு வந்திருக்கு இல்லையா. அந்த மாதிரி நம்ம எவ்வளவோ பார்த்துருப்போம். ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தவங்க, வேறு வெளிநாட்டில் இருந்தவங்க, வேறு சிட்டியில் இருந்தவங்க, இவங்கெல்லாம் இப்போ அவுட்டரில் இடம் வாங்கி வீடு கட்டிக்கிட்டு அவங்களே விவசாயம் பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நாம் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நம்ம உடம்புக்கு கெடுதலை தரக்கூடியது தான். எல்லாமே பாக்கெட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் பாக்கெட்டு. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னாக்கா நிறையவே சொல்கிறாங்க. இந்த ஆப்பிள் எல்லாம் மெழுகு தடவி வருது. வாழைப்பழமெல்லாம் மருந்து வச்சு பழுக்க வைக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் வாழைக்காயை மூட்டையில் கட்டி புகை மூட்டை போட்டு பழுக்க வச்சாங்க. இப்போல்லாம் மாம்பழமெல்லாம் கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நாம் கேள்விப்படுறோம் இல்லையா. அதனால் எதுக்குமே வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு பயமாக இருக்குது. சரி, ஓகே, எல்லாருமே இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறது, இப்போல்லாம் இடம் வாங்கி நாம் வீடு கட்டி நாம் எல்லாமே உற்பத்தி பண்ணி சாப்பிட்றதுங்களாம் நடக்கிற காரியமாக அப்படி தானே நாம் யோசிக்க தோணும். பணம் இருக்கிறவங்க பரவாயில்ல, அவங்க போய் அவுட்டரில் இடத்த வாங்குறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. நம்மெல்லாம் என்ன பண்ணுறது? அந்த மாதிரியெல்லாம் நமக்குள்ளே கேள்விகள் வரும். கண்டிப்பாக வரணும். அதாவது நாம் நிறைய பார்த்துருக்கோம். இந்த மாடி தோட்டமெல்லாம் வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நாமளே உண்டாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, அந்த மாதிரி எல்லாமே நாம் ட்ரை பண்ணலாம் இல்லையா. ரெண்டாவது, இயற்கையோடு ஒன்றி வாழ்கின்ற வாழ்க்கை முழுவதுமாக சந்தோஷத்தை மட்டும்தான் தரும் இல்லையா. அதாவது நம்ம மனசுக்கு ஏதாவது ஒரு டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே வெளியில் கிளம்பி போகிறோம், ஒரு பூங்காவுக்கு போகிறோம், ஆறு குளம் ஏரி இந்த மாதிரி இயற்கையை போய் ரசிப்போம். இந்த விவசாய இடத்தையெல்லாம் போய் எங்கேயாவது நம்ம வெளியில் ட்ராவல் இருக்கும்போது இந்த மாதிரி ஏரியாவை பார்த்தா இறங்கி நின்று ஒரு 10 நிமிஷம்னாலும் அதை ரசிக்காமல் நம்ம யாரும் போக மாட்டோம் இல்லையா. ஒரு படமே பார்க்குறோம், இந்த சிட்டியெல்லாம் காமிக்கிறத விட கிராமத்தை காமிச்சா விரும்பி பார்ப்போம். இந்த விவசாயத்தை எல்லாம் காமிச்சா உட்கார்ந்து பார்ப்போம். ஏன்னா அந்த வாழ்க்கையே அப்படியே அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்.
இல்லையா? அந்த மாதிரி தாங்க நாம் வந்து எப்பயுமே வந்து நமக்கு வந்து லைஃப் வந்து ஒன் டைம் ஆஃபர் தானே. அதில் வந்து நாம் நினச்ச மாதிரி வாழணும். எல்லாத்தையுமே அனுபவித்து வாழணும். அவசரமாக பறந்து ஓடி சம்பாதிச்சு என்ன கொண்டு போக போகிறோம்? நமக்கு தேவைக்கு சம்பாதிச்சா போதும். ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்றைக்குமே வந்து பிரச்சனை கிடையாது. எதையாவது நினச்சி ஃபீல் பண்ணி கவலைப்பட்டு உட்காந்தோம்னா எல்லா வகையான சீக்கும் வரும் இல்லையா? நோய்களும் வரும். ரெண்டாவது, நாம் சாப்பிட்ற சாப்பாட்டு முறைகளில் ரொம்பவே கவனம் செலுத்தணும். வெளியிலலாம் போய் இந்த ஹோட்டல்லாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சாப்பிடலாம், தவறு கிடையாது. ஆனால் முடிஞ்ச மட்டும் வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு நாம் ட்ரை பண்ணணும். எப்படி தான் இருந்தாலும் இந்த வில்லேஜ் லைஃப் அப்படிங்கிறது ரசிக்கத்தக்கது. சந்தோஷமாக அனுபவித்து வாழக்கூடிய அற்புதமான ஒரு லைஃபு வில்லேஜ் லைஃபு இல்லையா? அதுக்கு நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த காலங்கள்லாம் அப்படியே பொற்காலம். அந்த காலங்கள்லாம் நாம் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண தோணும். அந்த கதையெல்லாம் கேட்டோம் அப்படின்னா அந்த காலத்துலலாம் நாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண தோணும். ஓகே, அதையெல்லாம் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணி ஆக போகிறது எதுவும் கிடையாது. நாம் வாழுற வாழ்க்கையை, இருக்கிற லைஃபை நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கிட்டு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நமக்கு என்னெல்லாம் தேவை, எப்படியெல்லாம் இருந்தால் நம்ம ஹாப்பியாக இருப்போம், அந்த மாதிரி நாம் வந்து நாமளே உண்டாக்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். முயற்சி பண்ணுனா முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இல்லையா? முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் நாம் விரும்பியது அடைஞ்சே தீருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங். இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.